ஹாய் கேஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அதனோட ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நம்ம இஃப் பிளாக்குள்ளே கொடுக்குற கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அது ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகணும், இல்லை மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்தா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இஃப்பில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அது ட்ரூவாக இருந்தால் இஃப்குள்ளே கொடுக்குற பிளாக் ஆஃப் கோட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை இஃப்பில் கொடுக்குற கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்கில் கொடுக்குற கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம வெறும் இஃப் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுறப்போ நம்மளால் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்து என்ன பண்ணணும்னு டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றதையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளால் எல்ஸில் வந்து நம்மளால் கண்டிஷன்ஸை டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இஃப்பில் கொடுத்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் தான் எல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நம்ம தனியாக ஸ்பெசிஃபிக்காக எல்ஸில் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் நம்ம டிக்ளேர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இஃப் எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்புட் கண்டிஷன் கொடுப்போம். இஃப்பில் அந்த வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் பிளாக்கில் இருக்கிற கோடு வந்து ஒர்க் ஆகும், அதாவது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை இஃப்பில் கொடுக்குற கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்ஸ் பிளாக்கில் இருக்கிற கோடு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பராக இல்லை ஆட் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் இஃப் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஈவனாக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகணும்னு நம்ம கொடுத்துடலாம். ஆனால் ஒரு வேளை அது ஆட் நம்பராக இருந்தால் என்ன ஆகணுன்றதை நம்ம எல்ஸ் பிளாக் வச்சு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அந்த நம்பர் வந்து ஈவனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஒருவேளை ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் வில் பி ட்ரூ. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பாஸ் ஆகி அந்த பிளாக்குள்ளே போயிடும். ஸோ நம்ம இஃப் பிளாக்கில் கொடுக்குற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். இதுவே அது வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு, அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குற கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது நேராக எல்ஸ் பிளாக்கு போகும். ஸோ எல்ஸ் பிளாக்கில் இருக்கிற கோடு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அது வந்து நம்ம இன்னும் சில எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு இன்டீஜர் வந்து ஆடா இல்லை ஈவன் நம்பர் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டீஜர் இன்புட் வேணும். ஸோ நம்ம நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்மளுக்கு இன்புட் வந்து இன்டீஜராக வேணும், அதனால் இன்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப், ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம், என்டர் த நம்பர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம யூசர்கிட்டம்னு ஒரு இன்புட் வாங்குகிறோம், ஒரு இன்டீஜர் இன்புட் வாங்குகிறோம். அது வந்து ஈவனாக இருக்கணும்னு நம்ம இஃப் பிளாக்கில் ஒரு கண்டிஷன். ஸோ இஃப் நம், ஸோ ஒரு நம்பர் ஈவனாக இல்லையா எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், அதாவது மாடுலஸ் சிம்பிள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா, நம்பர் மாடுலோ 2 அப்படின்னா அந்த மாடுலோ சிம்பிள் வந்து ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 8 மாடுலோ 2ன்னா 8/2 அதுக்கு வர்ற ரிமைண்டரை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு நம்பர் டிவிசிபிளாக இருக்கணும்னா ரிமைண்டர் வந்து எப்போவுமே 0வாக தான் இருக்கணும். ஸோ ஒரு நம்பர் டிவிசிபிள் பை 2ஆக இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பர்னு நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கொலன் போட்டுக்கலாம். இப்போ ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகணும்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் த கிவன் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்ஸ் அந்த நம்பர் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாக அது வந்து எல்ஸுக்கு தான் போகும். எல்ஸ் பிரிண்ட் த நம்பர் இஸ் ஆட். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இஃப் எல்ஸ் நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 7 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு நம்பர் வந்து ஆட் நம்பர். ஸோ 7ன்றது ஆட் நம்பர். இப்போ நம்ம வேறு ப்ரோக்ராம் வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன செக் பண்ணலான்னா, ஒரு யூசர் வந்து ஓட்டர் ஐடிக்கு இப்போ நீங்கள் ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அந்த ஓட்டர் ஐடிக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓட்டர் இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்கன்னா, மெயினானது வந்து ஒரு ஏஜ். ஸோ நீங்கள் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடிக்கு எலிஜிபிள், இல்லைன்னா எலிஜிபிள் இல்லை. ஸோ நம்ம வந்து ஏஜை வந்து ஒரு இன்புட்டாக வாங்கிக்கலாம். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும். ஸோ ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஒருவேளை ஏஜ் வந்து 18க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஏஜ் வந்து ஒரு 25ன்னு கொடுக்குறேன், ஒரு 35. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு இன்புட் வாங்கியிருக்கோம். அந்த இன்புட்டை வச்சு நம்ம இஃப்பில் கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம செக் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ட்ரூவாக இருந்தால் அந்த இஃப் பிளாக்கில் இருக்கிற கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸாக இருக்கும் பட்சத்தில் வந்து இஃப் ஒர்க் ஆகும்னா எல்ஸ் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து எங்கே ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுக்குறோமோ, இப்போ நான் வந்து ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான் கொடுக்குறேன். ஏஜ் வந்து 18 விட கிரேட்டரா இல்லை ஈக்குவலா, அதை மட்டும் தான் செக் பண்ணுறேன். அது ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகணும். ஸோ அப்படின்றது தான் இஃப் எல்ஸ் வச்சு நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இதே மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது, ஸோ அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எல்இஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எல்இஃபை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.